எல்லாருக்கும் ஒரு குட்டி ரெக்வெஸ்ட்டு, எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. சரியா? இது எனக்கு எப்படி சொல்லன்னு தெரில, அதனால தான் வீடியோவை போட்டேன். இண்டிவிஜுவலாக வந்துட்டு நிறைய பேர் இந்த சென்ஸ் ஒரு 5-6 பேர் எனக்கு அமௌண்ட் அனுப்பிடுறீங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறீங்க. சம்டைம்ஸ் மற்ற விஷயங்களுக்கு அனுப்புகிறீங்க. இதில் வந்துட்டு 5000 10,000 போட்டு விட்றீங்க. இந்த சரவண பெருமான் நான் சொன்னேன்ல, அந்த பையன்லாம் வந்துட்டு சூரிய பெருமான் சாரி, அவங்களாம் வந்துட்டு 25,000 போட்டு விட்டுருந்தோம். ஸோ நிறைய பேர் எனக்கு அனுப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, யாராவது கஷ்டப்பட்ட பசங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி காசை மட்டும் எனக்கு அனுப்பி விட்டுறீங்க. அனுப்பிட்டு வந்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ட்டு பண்ணுறீங்க. அது ஓகே. இப்போ சில பேர்லாம் வந்துட்டு இப்போ இங்கே ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுப்பாங்க. சரி, இங்கே கிளியர் பண்ணி போனவனுங்க. மற்றபடி சில பேர்லாம் எனக்கு இந்த பையன்ட்டு நான் இதுக்கு மாதிரி பேசியிருக்க மாட்டேன், யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்காங்க. சரியா? என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, அந்த வீடியோவில் தயவு செஞ்சு அப்படி எனக்கு அனுப்பாதீர்கள். சரியா? எனக்கு காசு அனுப்பாதீங்க. எனக்கு காசு அனுப்பிட்டு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அனுப்பி வச்சு முடிஞ்சிச்சு போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிச்சிடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. சரியா? நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறத விட நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட, நினைக்கிறத விட, இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்களா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறத விட நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை இருக்குது. நிறைய டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே சொல்கிறேன். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வீட்டில் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வீட்டில் பிரச்சனை இருக்காது, பட் அவனால் ஒரு பேக் வாங்க முடியாது, அந்த சிக்கல் இருக்கும். அப்படி சில பேர் வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. நான் இனிமேல் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன். காசு எனக்கு அனுப்பாதீங்க, நான் திருப்பி அனுப்பிடுவேன். நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டை கை காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுற, இப்போ நம்மள்கிட்ட ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பசங்க கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய கான்டாக்டை கொடுத்தேன். நீங்கள் அவங்களும் பார்த்துக்கோங்க, என்ன ஹெல்ப்னாலும் நீங்களே அவர்கிட்ட பேசுங்க. அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நீங்கள் அவங்களுக்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து லிங்க் பண்ணி விட்டேன். ஸோ என்னையால் அதுதான் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டாம். நான் வந்துட்டு எங்களுக்கு வர்றதில் நான் கொஞ்சம் கஷ்டப்படுற பசங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு தான் இருப்போம். அது பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் நீங்கள் அனுப்ப எனக்கு ஏதோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து நீனே கொடுத்துருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கணும். யாருக்குனாலும் நீங்கள் கொடுங்க, எனக்கு அனுப்பாதீங்க. உங்களுக்கு சார் தெரியலை சார், இந்த மாதிரி பசங்க தெரிலன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நம்பர்ஸ் தரேன், நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சரி, இப்போ கிங்ஸ் அகாடமின்னு எடுத்திங்கன்னு வச்சுங்களேன். கிங்ஸ் அகாடமியில் சாப்பாடு வந்துட்டு பிரச்சனையாக தான் இருக்கும். மத்தியானம் தான் சாப்பாடு கொடுப்பாங்க, பட் அது பிரச்சனையாக தான் இருக்கும். சில நேரம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு போடுவாங்க. ஒரு சாப்பாடு போட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 50 பேர் சாப்பாடு போடுவீங்க. சிக்கன் சாப்பாடு போட்டிங்கன்னா 2500 கிட்ட வரும். ஸோ அது ஒரு சண்டே என்னைக்காவது பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்னாலும் எனக்கு காசு அனுப்பாதீங்க, நான் உங்களுக்கு ஆளை கை காமிக்கிறேன், அவனுக்கு போட்டுருங்க. சரியா? அவனுக்கு அனுப்பிடுங்க. நல்லா கொஞ்சம் இனிமேல் நிறைய பேர் நினச்சி வச்சுருப்பீங்க, பாஸ் பண்ணதுக்கப்புறம் கொடுக்கணும், அது நிறைய பேர் சொல்லுவீங்க, நினச்சி வச்சுருப்பீங்க. இனிமேல் கை காமிக்கிற அவனுக்கு கொடுத்துருங்க. சரியா? அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா, டெலிகிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டானுங்க. இன்றைக்கி டியூஸ்டே நைட்டு 8 மணியோட, நைட் ஒரு 7:45 அப்படியே பிளாக் ஆகி நிற்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? பெய்டு பேட்சஸ் எல்லாமே நாங்கள் அப்லோடு பண்ணிடுவோம். எல்லாமே கரெக்டாக போய்கிட்டே தான் இருக்கும். உங்கள் வெப்சைட்டை பார்த்துக்கிடுங்க. உங்கள் வெப்சைட்டில் அன்னன்னைக்கு கிளாஸு அன்னன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. கம்யூனிகேஷன் இல்லைன்னு நினைக்காதீங்க. கம்யூனிகேஷன் யூடியூப் வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். யூடியூப் போஸ்ட் பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ஸ் நம்ம ஏற்கனவே லிங்க் போட்டிருக்கோம், திருப்பி நான் லிங்க் போட சொல்கிறேன். வாட்ஸ்அப் சேனல்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஃபர்தர் கம்யூனிகேஷன் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? பட் இது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயந்தான். டெலிகிராம் கொஞ்சம் சிக்கலான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப் தான். 22 வரைக்கும் தான் பேன் பண்ணியிருக்காங்க. 1 வீக் தான், பிரச்சனை இல்லை, சமாளிச்சுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் டெலிகிராமில் கண்டினியூ பண்ணுவோம். சரியா?
நம்மளுடைய கோர்சஸ்ஸு வெப்சைட்டில் இருக்குது. 30க்கு மேலே கோர்சஸ் இருக்குது, 7க்கு மேலே பிளான்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகும், சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை நம்ம அட்மின் நம்பர் 8838900250 கால் பண்ணி பேசலாம். சரிங்களா? தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.